ஓம் வரசித்தி விநாயகரே சரணம். யோசிப்போம் நலமாய் வாழ எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து செஞ்சு சிறப்பாக செய்யலாம். இன்றைக்கி வீடியோவில் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால்கள் வரை பயிற்சி, அதில் கைகள் எக்ஸசைஸ் பற்றி பார்க்கலாம். போன வீடியோவில் தலை, முகத்தில் உள்ள உறுப்புகள், கண், காது, மூக்கு பயிற்சிகளை பற்றி பார்த்தோம். இதுவரை யாரும் சொல்லித்தராத கைகள் மற்றும் விரல்களின் அருமையான பயிற்சி, இன்ட்ரெஸ்டான பயிற்சி கூட உங்களுக்கு சொல்லித்தரேன். கைகள் எக்ஸசைஸ் செய்கிறதுனால கைகளில் இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் கரைக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம். விரல்களுக்கெல்லாம் கூட பயிற்சி கொடுக்குறேன். இரத்த ஓட்டம் சீராக இயங்க பயன்படுகிறது இந்த பயிற்சி எல்லாம். வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்னென்ன எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்கேன் கைகளுக்கு விரல்களுக்கு என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். முதலாவது எக்ஸசைஸ், வலது கையை மேலே தூக்கி வலப்புறமாக சுற்ற வேண்டும். இதுபோல் 5 முறை அல்லது 10 முறை செய்யலாம். அதே போல் ரிவர்ஸில் சுற்ற வேண்டும், ஆன்டி கிளாக் வைஸு. முதலில் கிளாக் வைஸு, அடுத்து ஆன்டி கிளாக் வைஸு. இப்பொழுது இடது கையை முன்பு போல் சுற்ற வேண்டும். நமக்கு எப்படி முடியுதோ அந்த மாதிரி 5 ட்ரிப்போ 10 ட்ரிப்போ செய்யலாம். இப்போ 2 கையையும் இந்த மாதிரி சுற்றணும். இது முதலாவது எக்ஸசைஸு. ரெண்டாவது எக்ஸசைஸு, கையை மேலே தூக்கி முன்பக்கமாக கைகளை கொண்டு வந்து சுற்ற வேண்டும். இதுபோல் 5 முறை அல்லது 10 முறை செய்ய வேண்டும். அதையே ரிவர்ஸில் செய்ய வேண்டும். இடது கையையும் அதுபோல் செய்ய வேண்டும். பிறகு 2 கையையும் தூக்கி இந்த மாதிரி வட்டமாக சுற்ற வேண்டும். இது ரெண்டாவது எக்ஸசைஸு. மூணாவது எக்ஸசைஸு, கையை முன்னே நீட்டி வட்டமாக சுற்றணும். அதே போல் இடது கையையும் சுற்ற வேண்டும். நாலாவது எக்ஸசைஸு, கையை முன்னே நீட்டி தோள்பட்டையை தொட வேண்டும். 5வது எக்ஸசைஸ், சைடில் செய்ய வேண்டும், தோள்பட்டையை தொட வேண்டும். 6வது எக்ஸசைஸு, கைகளை பக்கவாட்டில் நீட்டி கை மேலே வரும்போது கையை தொட வேண்டும். இதுபோல் செய்ய வேண்டும். 7வது எக்ஸசைஸு, கைகளை பக்கவாட்டில் திருப்ப வேண்டும். கைகளுக்கு நல்ல பயிற்சி, அதே சமயம் இடுப்பில் இருக்கிற கெட்ட கொழுப்பு கூட குறையும். 8வது எக்ஸசைஸ், கையை சைடில் மேலே தூக்கி இறக்க வேண்டும். இடுப்புக்கும் நல்ல பயிற்சி. இதே மாதிரி இடது கையையும் செய்ய வேண்டும். 9வது பயிற்சி, தோள்பட்டையில் கைகளை வைத்து சுற்ற வேண்டும். அதையே ரிவர்ஸ்லேயும் செய்யணும். 10வது எக்ஸசைஸு, தாமரை பூ போல கைகளை விரிக்க வேண்டும். விரல்களுக்கு நல்ல பயிற்சி. 11வது எக்ஸசைஸு, 2 கைகளையும் விரல்களை ஒன்று சேர்த்து விரிக்க வேண்டும். இது லில்லிப்பூ அதெல்லாம் காமிக்கிறதுக்கு பயன்படும். விரல்களுக்கு நல்ல பயிற்சி. பரதநாட்டியம் ஆடும்போது இது போன்ற முத்திரைகள்லாம் பயன்படுத்துவோம். அடுத்து சங்குஹஸ்தம்னு பேர். 3 விரலையும் சேர்த்து மடக்கி இது போல் சேர்க்கணும். பாருங்கள், சங்கு மாதிரியே இருக்கும். இதெல்லாம் நல்ல விரல்களுக்கு பயிற்சி. 13வது எக்ஸசைஸ், சைடில் திரும்பி கையை மேலே உயர்த்தி முதுகை முன்னும் பின்னும் விளைக்க வேண்டும். இது கைகளுக்கு மாத்திரம் இல்லை, முதுகுக்கு கூட நல்ல எக்ஸசைஸ். 14வது எக்ஸசைஸு, கைகளின் 4 விரல்களை இந்த மாதிரி பிடிக்கணும். முன்பக்கம் அல்ல, முதுகு பக்கம் பிடிக்கணும். கஷ்டமான எக்ஸசைஸு. ப்ராக்டிஸ் செஞ்சால் தான் இந்த எக்ஸசைஸ் செய்ய முடியும். நான் செஞ்சு கூட பல வருடங்கள் ஆயிடுச்சு. அதனால் எனக்கு கூட அந்த மாதிரி விரல்களை பிடிக்க முடியல. வலது கை இடது கை விரலை மாத்திரம் தொடுறேன். இந்த மாதிரி செஞ்சால் கூட போதும். நல்லா ப்ராக்டிஸ் செஞ்சாக்கா விரல்கள் 4 விரல்களையும் சங்கிலி போல் பிடிக்க முடியும். இப்போ பாருங்கள், விரல்களை மாத்திரம்தான் தொடுறேன். ஏன்னா ப்ராக்டிஸ் செஞ்சாக்கா நம்ம விரல்கள் எல்லாத்தையும் சங்கிலி போல் பிடிக்கலாம். இந்த மாதிரி டவலை வச்சுட்டு ப்ராக்டிஸ் செஞ்சு பாருங்கள். பிகினர்ஸு கொஞ்ச நாள் கழித்து அந்த மாதிரி நம்ம செய்ய முடியும். 15வது எக்ஸசைஸு, இது கூட டான்ஸு ஸ்டெப்பு தான். உங்களுக்கு கைகளுக்கு மாத்திரம் எக்ஸசைஸாக சொல்லித்தரேன்.
இந்த மாதிரி செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கைகளுக்கு, கை விரல்களுக்கு எல்லாம் எக்ஸசைஸு. 16வது எக்ஸசைஸு, இந்த மாதிரி கையை முன்னோக்கி பின்னே திருப்பணும். வலது பக்கம் செய்யணும், அதே மாதிரி இடது பக்கமும் செய்யணும். 5 ட்ரிப்போ இல்லை 10 ட்ரிப்போ செய்யுங்க. நல்ல பயிற்சி. இப்போ 17வது எக்ஸசைஸ் செய்யலாம். இது சுலபமான எக்ஸசைஸ் தான். இந்த மாதிரி கைகளை நீட்டணும் பக்கவாட்டில். 18வது எக்ஸசைஸு 3 விரல்களை சேர்க்கணும். இதுக்கு கடகமுக ஹஸ்தம் அப்படின்னு பேர். இந்த மாதிரி சைடில் செய்யணும். இது 18வது எக்ஸசைஸு. எல்லாம் பரதநாட்டியத்தில் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு ஸ்டெப்ஸ் இல்லாமல் கைகளுக்கு மாத்திரம் எக்ஸசைஸாக சொல்லித்தரேன். 19வது எக்ஸசைஸு போன எக்ஸசைஸ் மாதிரி தான், ஆனால் இது மத்தியில் செய்கிறோம். கைகள் எக்ஸசைஸ் நிறையா சொல்லி கொடுத்துருக்கேன். டெய்லி ஒரு 5 எக்ஸசைஸு இல்லை 10 எக்ஸசைஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா கற்றுக்கிட்ட பிறகு ஃபுல் எக்ஸசைஸ் எல்லா எக்ஸசைஸுமே செய்யலாம். 20வது எக்ஸசைஸு பந்து அடிக்கிற மாதிரி வலது கையால் மேலும் கீழும் ஆட்டணும். அதே மாதிரி இடது கையாலையும் செய்யணும், அப்புறம் 2 கையாலையும் செய்யணும். 21வது எக்ஸசைஸ் கைகள் 2ஐயும் சேர்த்துட்டு வட்டமாக சுற்றணும். இந்த மாதிரி ஒரு 10 முறை செய்யுங்க. காலை மாலை 2 வேளையும் செய்யலாம். நல்ல பலன் கிடைக்கும். 22வது எக்ஸசைஸு உள்ளங்கை விரல்கள் சேர்த்து கைகளை மேலும் கீழும் அசைக்கணும். 23வது எக்ஸசைஸு வலது கையின் 4 விரல்களை இடது கையின் உதவி கொண்டு பின்னோக்கி அழுத்தவும். அதேபோல் இடது கைக்கும் வலது கையை பயன்படுத்தி அழுத்தவும். 24வது எக்ஸசைஸு இதில் 4 எக்ஸசைஸு விரல்களுக்கான பயிற்சி சொல்லியிருக்கேன். சிறு சிறு மாற்றங்கள் இருப்பதனால இந்த 4 எக்ஸசைஸை ஒரே எக்ஸசைஸாக கணக்கிட்டு 24வது எக்ஸசைஸாக சொல்லியிருக்கேன். இப்போ க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன். கட்டை விரலை உள்ளங்கைக்குள்ளார மூடி அது ஒரு எக்ஸசைஸு. கட்டை விரலை வெளிப்புறமாக மூடி அந்த ஒரு எக்ஸசைஸு 2. 3வது எக்ஸசைஸு விரல்கள் அனைத்தையும் சேர்த்து பின்னர் விரிக்கணும். இது விரல்களுக்கு நல்ல பயிற்சி கிடைக்கும். 4வது எக்ஸசைஸு 2 கைகளின் விரல்களையும் கோர்த்து கோர்த்து விரல்களை நீட்ட வேண்டும். 25வது எக்ஸசைஸு 4 விரல்களை மேலும் கீழும் மெதுவாக அசைக்க வேண்டும். பரதநாட்டியத்தில் கடல் அலைகள், நதிகள் இவற்றை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்துவார்கள். க்ளோஸ்அப்லேயும் செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ நேரில் செஞ்சு காமிக்கிறேன். 2 கைகளையும் செய்யலாம். வலது கை இடது கை 2 கைகளையும் மாற்றி மாற்றியும் செய்யலாம். இது ஒரு நல்ல எக்ஸசைஸு. 26வது எக்ஸசைஸு மச்சஹஸ்தம்னு பேர். மச்சாவதாரம் குறிப்பிடுவதற்கு, மீன்களை பற்றி குறிப்பிடுவதற்கு பரதநாட்டியத்தில் பயன்படுத்துவார்கள். இந்த கட்டவிரல்களை மாத்திரம் நம்ம அசைக்கணும். மீதி விரல்களை அசைக்க வேண்டியதில்லை. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு கூட சொல்லிக் கொடுக்கலாம். அவங்க விளையாட்டாக செய்வாங்க. நல்ல எக்ஸசைஸ். 27வது எக்ஸசைஸு கைகளை மாற்றி மாற்றி உயர்த்தவும் கீழே இறக்கவும். 28வது எக்ஸசைஸு வலது கையை கீழே கொண்டு வந்து அதே சமயம் இடது கையை மேலே உயர்த்தி கிராஸாக செய்ய வேண்டும். பின்னர் சமநிலைக்கு கொண்டு வர வேண்டும். இதுபோல் ஒரு 10 முறை செய்து இடது பக்கமும் இதே மாதிரி செய்ய வேண்டும். அடுத்து கால்கள் எக்ஸசைஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். என்னுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அடுத்த பயனுள்ள வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.